ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தர்மபுரி தொகுதி திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் ஆ மணியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. அதே போல முக்கியமான ஒரு சாதனை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோம். உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவருடைய முயற்சியால தொடர்ந்து நானும் இங்க வந்து அரசு அதிகாரிகளோட ஆய்வு செஞ்சதுல மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் முயற்சியில ரூபாய் 775 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொப்பூர் கணவாயில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான். அதே போல 7750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இதையும் செஞ்சது நம்முடைய கழக அரசு. இப்படி பல சாதனைகளை நாம செஞ்சிருக்கிறோம். இப்போ சில வாக்குறுதிகளை நான் கொடுக்கிறேன். நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா என்னென்ன செய்வேன்னு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வார், சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். சில வாக்குறுதிகளை மட்டும், முக்கியமான வாக்குறுதிகளை மட்டும் இங்க சொல்றேன். மொரப்பூர் ரயில் நிலையத்தையும் தர்மபுரி ரயில் நிலையத்தையும் இணைக்கும் வகையில் புதிய அகல ரயில் பாதை அமைத்து தரப்படும். சிப்காட்டில் மேலும் பல நிறுவனங்கள் தொடங்க வழிவகை செய்யப்படும். தர்மபுரி சேலம் 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையாக மாற்றி தரப்படும். 4 வே லேன் இருக்குமா, அதை இப்போ 6 வே லேனாக மாற்றி தருவோம்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே போல மழைக்காலங்களில் காவிரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரை ராட்சச குழாய்கள் மூலம் இந்த பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பயனடைய ஒரு திட்டம் கண்டிப்பாக தட்டப்படும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் இருக்கா? ஏன் அந்த நம்பிக்கை இருக்குன்னா, 2021 உங்களுக்கு தெரியும், தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் வாக்குறுதி கடும் நிதி நெருக்கடி, கோவிட் பெருந்தொற்று, 2வது பேரலை. அப்போ ஒன்றிய பிரதமர் நம்ம அத்தனை பேரையும் வந்து விசாரிச்சாரா, வந்து பார்த்தாரா, என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் சிறையில் மாதிரி அடைஞ்சு கிடங்க, 6 மாசம் யாரும் வீட்டை விட்டு வெளில வராதீங்கன்னு சொன்னாரா? யாருக்காவது ஏதாவது வேலை வெட்டி இருந்துச்சா? வேலை இல்லை. அனைத்து கடைகள் எல்லாத்தையும் மூடிட்டாரு. ஏதாவது ஒரு இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா? தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் எப்பெல்லாம் வருவாரு? வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவாரு. தேர்தல் நேரத்தில் உங்ககிட்ட வாக்கு கேட்கறதுக்கு மட்டும்தான் வருவார். ஆனால் மக்களோடு மக்களாக, மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் களத்தில் நிற்கிறது யாரு? நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் தொண்டர்களும், நம்முடைய கூட்டணி கட்சி தொண்டர்களும் எப்பொழுதுமே பொழுதனுக்கு மக்கள் பணியில் ஈடுபடுறது. அந்த வகையில நீங்க புரிஞ்சுக்கணும். தலைவர் முதலமைச்சரானார், கடும் நிதி நெருக்கடி. ஆனா வந்த உடனே என்ன சொன்னாரு? அவர் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி தர்மபுரி தொகுதி திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் ஆ மணியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். கருணாநிதி வழியில் சொன்னதை செய்வோம் என்று அவர் கூறி அங்கு மக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.